ஹே ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உளுத்தம்பருப்பு தேங்காய் துவையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இதை துவையலாகவும் ப்ளஸ் சட்னியாகவுமே நம்ம சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப சேர்க்காதீங்க, உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போதும். அது கூட கொஞ்சமாக புளி, அது கூட 6லேருந்து 8 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் 8 போட்டிருக்கேன். எனக்கு ஸ்பைஸியாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும், அதனால நான் 8 போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசி கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றாதீங்க, எண்ணெய் ஊற்றாமலே நம்ம இது ரெடி பண்ணலாம். ஸோ இது கூட நான் ஒரு அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும்.